வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு 2026 வருடம் என்பது பிறந்து விட்டது. முதல்ல நம் ஆஸ்ட்ரோவேல் சேனலுடைய அனைத்து தரப்பு சப்ஸ்கிரைபர்களுக்கும், எல்லா அன்பு உள்ளங்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், இந்த தமிழக பெருமக்கள் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆஸ்ட்ரோவேலின் சார்பாக என்னுடைய ஆங்கில புத்தாண்டு 2026 வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த ஆங்கில புத்தாண்டு நம் ஆஸ்ட்ரோவேல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும், உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நல்லதோர் வாழ்க்கையை தந்து, நோய் நொடியின்றி, பிணியின்றி, நல்ல பொருளாதார முன்னேற்றத்துடன், அருமையான வேலை வாய்ப்பு வியாபாரத்துடன், குழந்தை செல்வங்களை பெற்று அருமையாக மனமுடித்து எல்லோரும் கூட்டு குடும்பமாக அருமையான வாழ்க்கையை வாழ என் உளமாற வாழ்த்தி வணங்குகிறேன். எல்லாம் வல்ல திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி, வெற்றிவேல் முருகன் மற்றும் என் அப்பன், என் குலதெய்வம் சுவாமிநாத சுவாமி, தந்தைக்கு பாடம் கற்பித்த சுவாமிநாத சுவாமியின் சாட்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுடைய வாழ்க்கையிலும், உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே அமையட்டும், எல்லா வளமும் பெருகட்டும், எல்லாமும் நல்லதாக நடக்கட்டும் என்று கூறி இன்றைய எபிசோடுக்குள்ள போறோம். ஆங்கில புத்தாண்டு 2026 வந்தாச்சு. கோவிட் அப்படிங்கிற இந்த பேரு அழிவுக்கு பிறகு, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அலை, கொரோனா அலை, அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1-2 வருஷம் உலகமே ஸ்தம்பித்து போயிருந்தது. 2020 2021 முடிய ஓரளவுக்கு 2022 தான் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றங்கள் ஆரம்பிச்சது. அந்த அடிப்படையில கோவிடுக்கு பிறகு பல வியாபாரங்கள், பல மனிதர்கள், நம்ம நண்பர்கள், சொந்தக்காரர்களுடைய வாழ்க்கையெல்லாம் திசை திருப்பி போடப்பட்டது, அப்படியே புரட்டி போட்டுச்சு. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஸ்டெபிலைஸ் ஆகி இந்த 2025 ஆண்டு பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் சோதனைகளுக்கு பிறகு சில சாதனைகளும் அது கூடிய ஒரு ஆண்டாக இருந்தது. அடுத்து 2026 ஆண்டு 2026 நியூ இயர். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த மக்களுக்கும் சில கேள்விகளை என்கிட்ட முன்னாடி வச்சிருக்காங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல, பல இன்டர்வியூஸ்லாம் என்கிட்ட கேட்ட கேள்விகளை தொகுப்பாக இதை வழங்குறோம். எப்படின்னா, பேரழிவுகள் எப்படி இருக்கும், அரசியல் மாற்றங்கள் என்னவாக இருக்கும், முக்கியமான தமிழக தேர்தல் வருவதனால மாநிலத்துல அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் எப்படி இருக்கும், மீடியா துறை எப்படி இருக்கும், அதற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழக மக்கள், விவசாயிகள்லாம் எப்படி இருப்பாங்க, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். 2026 2026 பேரழிவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமா தமிழகம் சார்ந்த நம்மளுடைய மாநிலத்துக்கு பெருமளவிலான பேரழிவுகள் வராது. இது என்னுடைய கணிப்பு, வரவே வராது. பல யூடியூப் சேனல்ல பல விதமாக கணித்திருந்தாலும் என்னுடைய கணிப்பு 2026 தமிழகத்துல பெருமளவிலான பேரழிவுகள் வராது. தெற்காசிய நாடுகள்ல நீர்நிலை சம்பந்தப்பட்ட பேரழிவுகள், பூமி அதிர்ச்சி சம்பந்தப்பட்ட பேரழிவுகள் வரும். இந்தியாவில வட மாநிலங்களை, ஏன் வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த பூமி அதிர்ச்சி, நீர் சார்ந்த பேரழிவுகள் வரும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவிலான பேரழிவுகள் 2015 போல 2023 போல வருவதற்கு இல்லை. அது ஒன்று. இரண்டாவது, பேரழிவுகள் எடுத்தீங்கன்னா எல்லா வருடங்களும் உலகத்துல ஏதோ ஒரு பகுதி இல்லை, ஏதோ ஒரு இதுல பேரழிவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும். இது எல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? பஞ்சபூதங்கள், இறைவனுடைய சக்தி. நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் அந்த நாட்டுக்கு அதிபரு, நான் அந்த நாட்டுக்கு அதிபரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. கடவுள், இயற்கை நான் நினைத்தால் ஒரு நொடி கூட தேவையில்லை அப்படிங்கிற உண்மையை தான் இதெல்லாம் சொல்ல வருது. ஆக பேரழிவுகளை பத்தி அனாவசியமாக
தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். தைரியமாக தமிழக மக்கள் நிம்மதியுடன், நிம்மதி பெருமூச்சுடன் இருக்கலாம். அடுத்தது அரசியல். ரொம்ப முக்கியமான ஒரு களம் தமிழக தேர்தல் 2026. அதாவது எனக்கு இருக்கக்கூடிய படிப்பறிவு மற்றும் அனுபவம், நான் பல வெளிநாடுகளில் வேலை செய்த அனுபவம் மற்றும் என்னுடைய பொலிட்டிக்கல் வியூஸ், அதை பொறுத்து என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தவிர இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஜாதகங்கள், இதையெல்லாம் நான் ரிசர்ச் அனாலிசிஸ் செய்து பார்த்தது என்னுடைய பலன். தற்சமயம் இருக்கக்கூடிய நிலைமை என்பது மாறும், கண்டிப்பாக மாறும். இப்போ தேர்தல் நடந்தால் யாருமே வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் தான் ஹங் பார்லிமெண்ட் சொல்ற மாதிரி ஹங் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக அமைந்துவிடும். யாரும் மெஜாரிட்டி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தற்சமயம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டு முடிய போகிறது. இந்த ஆட்சியின் மீது ஆன்டி இன்கியூம்பன்சி என்று சொல்லக்கூடிய பெருமளவிலான மக்கள் ஒரு அதிருப்தி அலை என்பது இருக்கத்தான் செய்து. இதுதான் உண்மை. அவர் நல்லவரா தனிப்பட்ட முறையில் கேட்டா அவர் ஒரு நல்லவர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. தனிப்பட்ட முறையில் மிகவும் நல்ல மனிதர். ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சிஸ்டம், அவரை சுற்றி அவர் நம்பி அவர் சார்ந்து டிபெண்டன்ட் இருக்கக்கூடிய அந்த சுற்றளவு, அந்த இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் சரியான வகையில அவருக்கு உதவி செய்யல அப்படிங்கிறதா உண்மை. அதோடைய விளைவாக ஆன்டி இன்கியூம்பன்சின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதாவது அவருடைய ஜாதக ரீதியாகவும் தற்சமயம் அவருக்கு இருக்கக்கூடிய ஜாதக நிலைமையை பொறுத்தும் அவருக்கு சற்று பின்னடைவாக இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப கீழே போக முடியாது, ஓரளவுக்கு ஒரு 40 முதல் 80 சீட்டு இப்பவும் அவருக்கு இருக்கு, அது இல்லைன்னு சொல்லிட முடியாது இன்னைக்கு உள்ள நிலைமையில. அதே மாதிரி திமுகவுடைய அட்வான்டேஜ் பிளஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அதிமுக கட்சி என்பது கன்சாலிடேட் ஆகல, 56 பிளவா பிரிஞ்சு கிடக்கு. இதுதான் திமுகவுடைய அட்வான்டேஜ், இதுதான் திமுகவுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ். இதை வைத்துதான் இந்த எலெக்ஷன்ல அவங்க பெரிய லெவல்ல அவங்க ஹோப்ஸ், அவங்க நம்பிக்கை என்பது இருக்கு. இதற்கு நடுவுல மொத்த ஆட்டத்தையும் கலைக்கக்கூடிய நான் வரேன், மொத்த ஆட்டத்தையும் கலைக்க போறேன்னு சொல்லி உச்சபட்ச நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்த பிறகு அவருக்கு முதல்ல அவர் யாரும் சீரியஸா எடுத்துக்கல, இதுதான் உண்மை. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸோ அல்லது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸோ அவரை பெரிய அளவுல எடுக்கல. ஆனால் அவர் உள்ளே வந்த பிறகு, அவருக்கு சேரக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை பார்த்த பிறகு, நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல, எனக்கு அது தேவையும் அல்ல, உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் சொல்கிறேன். அவருடைய கூட்டத்தை பார்த்த பிறகு, இளைஞர் பட்டாளத்தை பார்த்த பிறகு, அரசியல் கட்சிகளுக்கு உள்ளார வெளியில சொல்ல மாட்டாங்க, வெளியில அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் என்பது இருக்கு. எங்கேயாவது ஆட்டத்தை கலைச்சிடுவானோ, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தி விட்டுருவானோ, நம்மளும் ஜெயிக்காம யாரும் ஜெயிக்காம பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயம் அவர்களுக்குள் இருக்கு. இன்றைக்கு உள்ள நிலைமையை பார்த்தீங்கன்னா 20 முதல் 26 விழுக்காடு பர்சன்டேஜ் ஓட்டிங் அவருக்கு இருக்கு. ஏன்னா 18ல இருந்து 38 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல கிட்டத்தட்ட 80 முதல் 90%, 80% to 90% ஓட்டிங் அவருக்கு தான் விழுது. இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. 38ல இருந்து 68க்குள்ள பிளவுகள் இருக்கு, அதிமுக திமுக போன்ற பல. இதுல எவ்வளவு சதவிகிதம், அதாவது ஓட்டர்ஸ் டேட்டா பேஸ் எடுத்தீங்கன்னா, இப்ப எஸ்ஐஆர் வேற என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் பொய் அப்படின்னு நீக்கிருக்காங்க. இன்றைக்கு அரசாங்கம் ஒரு எக்ஸசைஸ், தமிழகம் உள்ள யாராவது மாடிபிகேஷன் பண்ணா சேர்த்துக்கு 2 நாள் அதை வேற சேர்க்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு உள்ள சூழ்நிலைப்படி வாக்குகள் யாருமே ஒரு மெஜாரிட்டி அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இது பிப்ரவரி 3வது வாரத்துக்கு பிறகு மாறும். விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை வைத்து, அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால், பாஜகவை பெருசா அவர் எடுக்கலைனாலும் அதிமுகவுடன் அவர் கூட்டணி வைத்தால், பாஜக இருக்கக்கூடிய ஒரு 10%, 12%, 13% வாக்கு வங்கி, அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போது 18% வரைக்கும் போச்சு. அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து வெளியில வந்தோடனே பாஜகவுடைய வாக்கு வங்கியும் சரிந்திருக்கிறது, கண்டிப்பாக சரிந்திருக்கிறது. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நாம் 10ல இருந்து 13% எடுத்தாலும் அதிமுக இருக்கக்கூடிய 25%, பாஜக இருக்கக்கூடிய ஒரு 10-15%, அப்புறம் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு 25% எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 60% மேல அவங்களுக்கு வாக்கு வங்கி வரும். இந்த கூட்டணி அரசியல்ல விஜய் தன் கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், புத்திசாலித்தனமாக
முதல் தேர்தல்ல வரும்போது கொஞ்சம் ட்வீக் பண்ணிக்கணும் பாலிசிஸ. ஜெயிக்கணும், இங்க கொள்கை முக்கியம் இல்ல, ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க கொள்கையை நீங்க பரப்பலாம். முதல்ல அந்த சீட்ல போய் நீங்க உட்காரணும். உங்களுக்கு பவர் அதிகாரம் இருந்தா தான் நீங்க உங்க கொள்கையை இங்க செல்லுபடியாகும். அதிகாரத்தை வாங்கணும்னா முதல்ல வளைஞ்சு குனிஞ்சு உள்ள போய் தான் உங்களுடைய கொள்கைகளை நீங்க பரப்ப முடியும். ஆக நல்லது மக்களுக்கு செய்யணும்னு உண்மையா உங்களுக்கு இருந்ததுன்னா சாணக்கியனா இருக்கணும், அரசியல்ல சத்திரியனா இருக்கக்கூடாது. இதை புரிஞ்சு கொண்டு இந்த அரசியல் மாற்றங்கள் நடக்கும். விஜயுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 6க்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் வருது. தேர்தல் என்னமோ ஏப்ரல் மாசம் நடக்கவிருக்கும், அந்த மாதிரி கட்டங்கள் இருக்கிறதுனால அது அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது அடுத்து தமிழகத்துல அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா பொருளாதாரம். குறிப்பா இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு ரோகிணி நட்சத்திரம் அதுலதான் ஆரம்பிக்குது, ரிஷபராசியில. அது காலபுருஷ தத்துவத்துக்கு தனஸ்தானம்னு சொல்றோம். பொருளாதாரம் எங்க சேருமோ அந்த இடத்துல ஒளி கிரகமான சந்திரன் உச்சம் பெற்று அந்த ஆண்டு தொடங்குவதனால ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பொருளாதார வகையில பணப்புழக்கம், பணம் சம்பாதிப்பது என்பது, தொழில்கள் பெருகுவது, வியாபாரங்கள் எடுத்து மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுப்பதெல்லாம் நடக்கும். தமிழகம் எக்கனாமிக்கலா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தவிர குரு பயிற்சி ஆகும் போது, கடகத்துல குரு வேற உச்சம் பெறும்போது எல்லாரும் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும். பொருளாதார வகையில் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நடந்தே தீரும். அதே மாதிரி இந்தியாவுக்கும் நடக்கும். அடுத்தபடியாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய அன்னபூரணிகள்னு சொல்றோம். விவசாயிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். இந்த ஆண்டு விவசாய துறையில பல டெக்னாலஜிஸ் உள்ள வரும், புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும், புதிய முறைகள், விவசாய முறைகள், அறுவடை முறைகள் கண்டுபிடிக்கப்படும். கம்மி காஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய ப்ரொடக்டிவிட்டி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்கள் உழைப்பு, அவரது லாபம் நேரடியாக போய் சேரக்கூடிய வகையில நல்ல மாற்றங்கள் நடக்கும். அடுத்தபடியாக கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்கள்ல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? நான் முன்னதே சொன்ன போல பல பொருளாதார பெருக்கங்கள் ஏற்படும் போது, தொழில்கள் அபிவிருத்தி ஆகும் போது, நிறைய நிறுவனங்கள் வியாபாரங்கள் பெருகும் போது வேலை வாய்ப்புகளும் கூடவே பெருகும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த டிராவல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பெருகும். டூரிசம் அண்ட் டிராவல் ஏஜென்சிஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பெருக்கெடுக்கும். அதே மாதிரி அடுத்தது சொல்லணும்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், ஏஜென்சிஸ், விசா ரிலேட்டட் ப்ராசஸ் பண்றவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி எப்பவுமே அவங்களுக்கு நல்ல காலம் தான். நம்ம எல்லாம் வியாதியோட இருக்கோம் இல்லையா, அதனால அந்த பார்மசி இண்டஸ்ட்ரி பெருமளவு இருக்கும். அரசாங்கமும் இந்த பார்மசி இண்டஸ்ட்ரியில நடைபெறக்கூடிய தப்பான விஷயங்களை கலைந்து இருக்கக்கூடிய அளவில் அவங்களும் சட்டங்களை கொண்டு வருவாங்க, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். மிகப்பெரிய அளவுல இந்த விவாகரத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். பிரிந்து போன கணவன் மனைவிமார்கள்லாம் ஒன்று சேர்ந்து குழந்தைகளுடன் அருமையான குடும்பம் நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஒட்டு மொத்தத்துல 2026 ஆங்கில புத்தாண்டு 2026 தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகத்தான் அமையும். இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. தனிப்பட்ட முறையில ஒருத்தர் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால பலன்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாமே தவிர பெருமளவு 75 to 85% நம்முடைய தமிழக மக்களுக்கும் இந்திய பெருமக்களுக்கும் இந்த ஆண்டு மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும். இதில் சந்தேகமே தேவையில்லை. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் எபிசோட்ல வேறொரு தலைப்போடு மறுபடி உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.